என்னுடையது அல்ல, இந்த தொண்டை என்னுடையது அல்ல. நீங்க என்ன பயன்படுத்தணும்னு நினைச்சதுனாலதான் என்ன உளையான சேற்றிலிருந்து தூக்கி எதையோ நான் பாடிக்கொண்டிருந்தேன். பணத்துக்காக, புகழுக்காக, மனுஷனை பிரியப்படுத்த, மனிதர்களை பிரியப்படுத்த பாடிக்கொண்டிருந்தேன். நீர் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னால முடியாதுப்பா, இந்த கரத்தை அவர் கையில கொடுத்தேன். அவர்களை குடும்பமாய் கொண்டு போய் நான் ஃபிளைட் ஏறதுக்கு ஒரு நாள் முன்னாடி என்னுடைய தொண்டை ஆண்டவர் திறந்துவிட்டார். 3 நாட்கள் குடும்பமாக தேவனை மகிமைப்படுத்த தேவன் எனக்கு பலன் கொடுத்தார். என் குடும்பத்துக்கு பலன் கொடுத்தார், என் பிள்ளைகளுக்கு பலன் கொடுத்தார். எங்களை கொண்டு கர்த்தருடைய நாமம் அந்த தேசத்தை மகிமைப்பட்டது. He is a God of impossibility. Hallelujah. எது முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை முடிக்க செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். Hallelujah. ஒருவேளை 2009ல முடியல சொல்லிட்டு இருந்த காரியங்களை இந்த 2010ல நாங்கள் முடித்து வைக்க போகிறார். Hallelujah. Hallelujah. நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்னால முடியாது அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கணும். அவ்வளவுதான். நம்ம வழக்கத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருந்தோம். அப்பா, நீங்க என்ன பிடிச்சு நடத்துங்க. நான் உங்க கையை பிடிச்சுட்டா ஒருவேளை நான் சில நேரத்துல கஷ்டம் வரும்போது அதை விட்டுருவேன். ஆனா நீங்க என் கரத்தை பிடிச்சீங்கன்னா நீங்க என் கையை விட மாட்டீங்க. Hallelujah. கரத்தை உயர்த்தி சொல்லுமா, கரம் பிடித்த நாயகரை, கைவிடாத தூயவரை. 2010 முழுசும் உங்க கரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, அவர் உங்களை விட போறது கிடையாது. அவர் உங்களை கண்மலை மேல உயர்த்த போகிறார். Hallelujah. பாடுவோமா? சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை தீட்சிப்பதில்லை. உங்கள் எல்லைகள்
வழிகளை நாம் கண்டடைவோம். இங்க இருக்கிற நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சாட்சிகள் உண்டு. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய, நம்முடைய தேவன் மகாபெரிய ஒரு தேவன். நம்முடைய தேவன் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நம்முடைய வாழ்நாளில் இன்னும் ஒரு புத்தாண்டை காண்பதற்கு, இன்னும் ஒரு இடத்தை காண்பதற்கு தேவன் நமக்கு திறமை வைத்திருக்கிறார். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். எழுப்பி பிரகாசி முன் ஒளி வந்தது, கட்டளை மணிமை உண்மை உதித்தது. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சதியமாவான். என் கண்மலையும் என் கைப்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் மனதின் தியானமும் என்றென்றைக்குரிய சன்னிதானத்தில் உறுதியாக வேண்டும். பிதாவாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், குமாரனாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த ஆவியாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், சாவாமை உள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம், சேரப்படாதவர்களில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிகளின் மத்தியில் வாழ்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துயாதிக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் அவர்கள் எல்லோரும் வேகமான குடிபடுகிறார். மணமகள் அவர்களை அழித்துக் கொள்வது போல அவர்களை எல்லாம் அழித்துக் கொள்வார். நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்குள் வெட்கப்பட்டு போவேன். கர்த்தர் நித்தமும் நிகழ்ந்தது பராபட்சியான காதைகளில் நாசமாக திருப்தியாக உன் எலும்புகளை நிலப்பட்டதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சியான தோட்டத்தை போது பயப்படாது, உனக்கு வெண்டிப்படியெல்லாம் செய்கிறார். கர்த்தாவின் ஆண்டு முழுவதும் வருகிற அனைவரையும் ஆண்டவரே நாம இந்த தேசத்திலே மகிமைப்படுத்த இந்த ஆண்டு மகிழ்ச்சியை நான் எழுப்பதை நான் ஆசீர்வாதத்தை நான் பாதைகளை பாதாக்காமல் தயாரிக்கிறவர்களா தேவனே கிருபை எவ்வளவு அருமையானதப்பா. நீங்கள் பெருமையாய் போவதில்லை என்ற வாக்கின் அவர்களில் ஒருவரும் பெருமையாய் போவதில்லை. ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வதிங்க, குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வதிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதிங்க. கர்த்தாவை கொண்டவர்கள் வந்த வண்ணமாக இந்த ஆண்டு உங்களுடைய நாம மகிமைப்படுத்துவார். பரமத்தின் தெய்வம் காரியத்தை கைகூடி வரப்போகிறார். ஆசீர்வதிங்க. அடிய சிறுவெண்ணில் முடிப்போம். இந்த வசனைகளை விட்டுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் முறை சொல்கிறேன். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கடந்த 31ஆம் தேதி இரவிலே ஒரு வாக்குத்தத்த ஆராதனையை பகிர்ந்து கொள்வோம். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறது